சரஸ்வதி, சரஸ்வதி, எங்க இருக்க? கொஞ்சம் இங்க வா. என்னங்க? உன்னை எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதுல விழுதா இல்லையா உனக்கு? அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த அங்க? ஒன்றும் இல்லைங்க, சமையல் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, சமையல் வேலையை தானே பார்த்துட்டு இருக்க, நான் கூப்பிடுறது உன் காதுல விழலையா? ஐயோ, எல்லாமே ஸ்டவ்ல இருந்துச்சுங்க. அதை ஆஃப் பண்ணிட்டு தானே வர முடியும். நீங்கள் கூப்பிட்டேன்னா டக்குன்னு வந்தோம்னா அது என்ன ஆகுறதுக்கு? சரி சரி, அதெல்லாம் விடு. அம்மா இப்போ 5 நிமிஷத்துல வந்துருவாங்க இங்க. அவங்கள வான்னு சொல்லு, ஒழுங்கா நடந்துக்கோ, புரியுதா? என்னங்க சொல்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தேவையில்லாம அவங்கள கூப்பிட்டுங்க இழுத்து வைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் வர வேணாம். என்ன, நீ தானே சொன்ன பூமிகா வந்து சொன்னா ஓகேன்ட்டு. இப்பதான் அவளே வந்து சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? அதுக்குன்ட்டு அதான் அவளே வந்து சொல்லிட்டான்ல, அப்ப எங்க அம்மாங்க இருக்க தானே முறை. அவ ஏதாவது சொல்லுவா, அதுக்காண்டி நான் அதெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு அவங்கள அங்கே கூப்பிடக்கூடாது சொல்லிட்டேன். எதுக்கு இப்ப நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? நீ தானே சொன்ன பூமிகா வந்து சொன்னோம்னா கண்டிப்பா உங்க அம்மாவை இங்க கூப்பிட்டுருவேன்ட்டு. இப்ப எதுக்கு வேணான்ட்டு இருக்க? ஆ, பூமிகா ஒழுங்கா நியாயமா பேசுவான்ட்டு பார்த்தேன். ஆனா அவ பேச்சுல நியாயமே இல்லையே, அநியாயம்ல இருக்கு. அப்புறம் எப்படி? இங்க பாரு, நீ சொன்ன, நான் பூமிகாவை இங்க கூப்பிட்டேன், நீயும் கேட்ட. அவ சரின்னு சொன்னா நீ எங்க அம்மா இங்க வந்து இருக்கணும்னு சொன்ன. இப்ப எங்க அம்மா வர்றாங்க இங்க, அவங்க கிட்ட மட்டும் நீ ஒழுங்கா நடந்துக்கிடல, அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாரு சரஸ்வதி, எல்லாருமே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தேனா, நான் திருந்தலையா? அதே மாதிரி தான் எங்க அம்மாவும் திருந்தி இந்த வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க கிட்ட மட்டும் நீ மூஞ்ச காட்டினேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன 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 பண்ணுவீங்க? என்ன? பல்ல கழட்டிடுவேன். கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட அன்பா இருந்தீங்க. இப்போ உங்க அம்மா வர்றாங்கன்னு தெரிஞ்சோன்னு இந்த அதிகார புத்தி வந்துடுச்சே. இதுக்கு தான் நான் நினைச்சேன் அவங்க இந்த வீட்டுக்கு வர வேணான்ட்டு. இப்போ அதான் இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்க பழைய புத்திய காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே. இங்க பாரு, நான் பழைய மாதிரி இருந்தோம்னா பல்ல கழட்டிட்டு தான் பேசியிருப்பேன். ஆ ஆ ஆ, கட்டுவீங்க கட்டுவீங்க. நம்ம கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டியிருக்கோம். கொஞ்சமாவது இந்த வீட்டில் மன நிம்மதியோடு இருக்கணும்ட்டு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் இருக்க விட மாட்டீங்க போலயே. இப்படியே நான் அள வச்சிட்டு இருக்கீங்க. நானா உன்னை அழ வச்சேன்? என் கை ஏதாவது உன் மேல பட்டுச்சா? கைப்பட்டா என்ன, வார்த்தையால சொன்னா என்ன, எல்லாம் ஒன்று தான். அந்த அம்மா அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது. அந்த அம்மா மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் ரொம்ப பிரச்சனையாக ஆயிடும். இங்க பாரு, உங்க அம்மாக்கு உனக்கு பிரச்சனை வந்ததே இல்லையா? எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. உங்க அம்மா கூட தான் நம்மள அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் நியாயமா? இப்போ அவங்கள மட்டும் இங்க கூப்பிட்டு வச்சிருக்க. அவங்க மட்டும் எத்தனை நாள்லாம் இங்க இருக்கலாமா? ஏன் அம்மா மட்டும் வரக்கூடாதான்? என்ன நியாயம் நீ பேசுறதுல? இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் ஏதோ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கோவத்தில் உங்களை அப்படி பேசிட்டேன். அதுக்காண்டி என்னையும் உங்கள் அம்மாவையும் சேர்த்து வச்செல்லாம் பேசாதீங்க. அது முறையே கிடையாது உங்களுக்கு. நான் ஒன்னும் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசலையே. எங்க அம்மாவும் இப்ப திருந்தி வர்றாங்க. உங்க பொண்ணு எதுக்கு அவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா? அவளுக்கு பயம் இருக்க தான் செய்யும். உங்கள் அம்மா கொஞ்ச நெஞ்ச வேலையை பார்த்து விட்டுருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு கூட தெரியாமல் எவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணி சைன் வாங்கி வீட்டை விட்டு துரத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரம் அத்தனையும் மறந்துக்கிட்டு இப்படி உங்கள் அம்மாவை உள்ளே ஏற்றணுன்ட்டு இருக்கீங்க? நான் கூட தான் சரஸ்வதியா அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன். அவ இப்ப என் கூட ஒழுங்கா வாழலையா? அத மாதிரி தான் எங்க அம்மாவும் திருந்தி வர்றாங்க. பாவம் அவங்க, அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா? ஆமாம், அவங்களாவது திருந்துறதாது நீங்கள் தான் நம்பணும். அவங்க திருந்துறாங்களோ இல்லையோ, அவங்க என்னோட அம்மா, அவங்க என் கூட தான் இருக்கணும்ட்டு நான் நினைக்கிறேன். அதை தடுக்க நீங்க யாரு? எங்க என்னங்க பேசுறீங்க? அவங்க என் அம்மா. ஓ அம்மானா? அதான் வந்தாங்க, 2 நாள் இருந்தாங்கல்ல, கிளம்ப சொல்லு. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் பொண்ணை தந்தோம்ல, எங்களை சொல்லணும். வேணும்னா உங்க பொண்ணோட சேர்த்து கூட்டிட்டு போங்க. இப்படி திமிரு பிடிச்சி இருக்கிறதுக்கு உங்க கூட வந்திருக்கலாம் அவ. நானும் இவ்வளவு தூரம் சொல்றேன், என் தங்கச்சியும் வந்து சொல்லியிருக்கா. அப்படியும் அடங்கா பிடாரி எனக்கா? வரக்கூடாதுன்ட்டு என்ன அப்படி பிடிவாதம் இவளுக்கு? நாளைக்கு இவங்க அம்மா இப்படி இருந்தோம்னா இப்படிதான் சொல்லுவாளா இவ? எங்க அப்படி இல்லைங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்தோம்னா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்னங்க பண்றது? அதான் சொல்றேன். அவங்க பிரச்சனை பண்றாங்களோ பண்ணலையோ, அது என்ன கொண்ட காரியம், நான் பாத்துக்கிடுவேன். நீ அதுல சொல்லணும்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. உனக்கு அந்த வீட்டுல இருக்க இஷ்டம் இருக்கா, பேசாம இரு, இல்லைன்னா கிளம்பு. ஏ ஏ சரஸ்வதி, என்னம்மா? நாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம், சரியா? இனிமே ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்ட்டு எங்களை கூப்பிட்றாதே. அம்மா, என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னடி இது, கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற மாதிரில இருக்கு. கூப்பிட்டதுக்கு வந்ததே பெரிய தப்பு தான் போல. அம்மா
ஆமா, அவர் ஏதோ கோவத்துல பேசுறாரு. அவங்க அம்மாவை நம்ம இங்க இருக்க சொல்லலங்கிறதுக்காண்டி. நீங்க ஏன் தேவையில்லாம அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருந்துட்டு போங்க 2 நாளைக்கு. வேண்டாமா, நல்லா சொல்லிட்டாரே வீட்டை விட்டு போன்ட்டு. போயிடுறோம். இங்க பாருங்க, நீங்க எங்க அம்மாவை பத்தி சொன்னீங்க, அதனாலதான் நான் சொன்னேன். தேவையில்லாம என் மேல பழிய போடாதீங்க லாஸ்ட்ல. ஐயோ, உங்க மேல எல்லாம் பழிய போட முடியுமா? நீங்க இப்போ ஒண்ணு பேசுவீங்க, நேத்து ஒண்ணு பேசுனீங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவீங்க. உங்க மேல பழிய போட நாங்க யாரு? இது உங்க வீடு. நீங்க எப்போ போக சொல்றீங்களோ நாங்க போய்த்தானே ஆகணும். நாங்க பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம். 2 நாள் 3 நாள் இருந்துட்டு போலான்னு நினைச்சோம். நீங்க நல்லா எங்களுக்கு பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. இப்ப என்ன, நாங்க கிளம்பணும், அவ்வளவுதானே. இதோ கிளம்பிடுறோம் இப்பவே. ஏ கையில என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? அங்க வா ஒரு நிமிஷம். என்னத்த, எது கூப்பிட்டீங்க? என்னாச்சு? என்னடி பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க உன்ன? என்னாச்சு? கிச்சன்ல தான் இருந்தேன். சிக்கன் கறி அப்படியே வச்சுட்டு போயிட்டால, அதைத்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏய், எதுக்கு நீ இப்போ அழுகுற? என்ன ஆச்சு? ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம் சிக்கன் கறி. யார் யாரெல்லாமோ வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம நின்று சமைச்சு போடணுமா? கிளம்பு. கிளம்பவா? என்னத்த சொல்றீங்க? யாரு சாப்பிட போறா? நம்ம தானே சாப்பிட போறோம். வீட்டுல நம்ம மட்டும் தானே இருக்கோம். ஒண்ணுமே புரிய மாட்டேங்க நீங்க பேசுறது. அது ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டுக்கு விருந்தாளி வர போறாங்களா, அதான். இந்த வீட்டு ஓனரு நம்மள இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. கிளம்புறியா எப்படி? இவ்வளவுதான் இப்ப சொல்ல முடியும். போய் பெட்டி படுக்கலாம் எடுத்து வை, கிளம்புவோம். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, இருங்க அண்ணி, 2 நாளைக்காவது இங்க இருந்துட்டு போங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. அம்மா தான் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ப்ளீஸ் அண்ணி, நீங்களாவது சொல்லுங்க. ப்ளீஸ் இருங்க அண்ணிங்க, ஒரு 2 நாளைக்காச்சும் என் கூட இருங்க அண்ணி. ஏய், என்ன பேசுறீங்க? ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. யார் வர்றா? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டு உள்ள ஓனர் வர்றாங்க. வரியா எப்படிடி? ஒன்னொன்னுக்கா கொஸ்டின் கேட்டுட்டே நிப்பியா? இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேண்டாம்ப்பா, நாங்க உனக்கு பொண்ணை கட்டி தந்ததும் போதும், இந்த வீட்டுக்கு வந்து அவமானமா படுறதும் போதும். அப்படி என்ன நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன்? நீங்க தான் எங்க அம்மாவை வந்ததுல இருந்து அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்றதுல இருந்து வேண்டான்னு சொல்ற வரை உங்க பொண்ணு தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. என் பேச்சுக்கு கூட கொஞ்சம் கூட அவ மரியாதை கொடுக்காம அவங்க வரவே கூடாதுன்ட்டு அவ தான் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கா. ஆமா, என் பொண்ணு பேசுறதுல எனக்கு ஒன்றும் தப்பு தெரியலையே. அவ எல்லாமே கரெக்டா தான் பண்ணுவா, கரெக்டா தான் பேசுவா. உங்களுக்கு தான் புத்தி இல்லாம அலையுறீங்க எப்படி? இங்க பாருங்க, எனக்கும் ஆயிருக்கு. அத்தன்ட்டு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏண்டி கேட்டியா? இதுக்கு மேல அங்க நிக்கணுமா எப்படிடி? இல்லைன்னா 2 வருஷம் உனக்கு வேணுமா? நீங்க உங்க அம்மாவை எடுக்கிறதும் எடுக்காததும் அது உங்களோட இஷ்டம் தான். நாங்க அதுல தலையிட உரிமை இல்லை தான். ஆனா பொண்ணை பெற்றவங்கங்கிறதுல 2 வார்த்தை எங்க அத்தை பேசுறாங்க. அதுக்காண்டி ஏன் இப்படி எரிஞ்சு விழுந்த மாதிரி பேசுறீங்க நீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் கரெக்டா தான் பேசுறேன். உங்க அத்தை தான் என்கிட்ட ரொம்ப எகிர்றாங்க. அவங்க நான் பழைய மாப்பிள்ளைன்னு நினைப்பிலே பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னை அவமானப்படுத்துனதுன்னா அவங்களுக்கு ஞாபகம் மறந்து போச்சு போல. சேச்சே, எங்க அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம். ஆனா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இப்பதான் சரஸ்வதியோட ஒரு 2-3 நாள் நல்லா இருக்கலான்ட்டு நினைச்சா அத்தை இங்க வந்தாங்க. நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எங்களை வீட்டை விட்டு துரத்துற மாதிரில இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யாரையும் துரத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எங்க அம்மா இந்த வீட்டில் வந்து இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. நீங்க அதுக்கு ஓகேன்னா இந்த வீட்டில் இருங்க, நான் யாரையுமே போகன்னு சொல்லலை. ஆனா நீங்க தான் எங்க அம்மாவை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னத்த இதெல்லாம்? ஏன் அதிக பிரசங்கி, கிளம்புன்னு சொன்னா கிளம்ப மாட்டேன். நல்ல வேலை என் தங்கச்சி நேரத்தே போனா. இந்த அவமானத்தை எல்லாம் பார்க்கணுன்ட்டு அவளுக்கு தலையெழுத்தா. கிளம்புடி சீக்கிரம்.